வணக்கம். மூன் செய்திகள் வாசிப்பவர் மோசஸ் ரத்னராஜ். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் உள்பட முன்னாள் எம்எல்ஏக்கள் சுமார் 10 பேர் தாவேகாவில் இணைந்தனர். சென்னை பனையூர் தாவேக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் முன்னிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், கடம்பூர் ராஜு, பல்லடம் SM ஆனந்தன் ஆகியோர் இன்று தாவேகாவில் இணைந்தனர். இவர்கள் தவிர அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் பாப்பிரெட்டிப்பட்டி கோவிந்தசாமி, சங்ககிரி சுந்தரராஜன், வீரபாண்டி ராஜமுத்து, ஸ்ரீவில்லிபுத்தூர் மான்ராஜு, கலசப்பாக்கம் பன்னீர்செல்வம், சிவகாசி ராஜவர்மன், ஆற்காடு VKR சீனிவாசன் மற்றும் அதிமுகவில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் இன்று தாவேகாவில் இணைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக முன்னாள் எம்எல்ஏ J கருணாநிதியும் இன்று தாவேகாவில் இணைந்தார். அதிமுகவில் இருந்து தொடர்ச்சியாக பலரும் தாவேகாவில் இணைந்து வருவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் அதிமுகவை சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடிலாம் ஒரே ஒருத்தர் இருந்தாரு. அதுதான் எங்களுடைய அவைச்சலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். அவர்தான் ஒரு முன்னுதாரணம். அவர் டிசம்பர் மாதம் ரிசைன் பண்ணிட்டு தைரியமா இங்க வரும் பொழுது அன்னைக்கு இருந்து அதிமுக இருக்கவங்கலாம் வேற மாதிரி பேசினாங்க. ஆனா அவருடைய உழைப்பு இன்றைக்கு தலைவர் பக்கத்துல ஒரு முக்கியமான இடத்துல, ஒரு மரியாதைக்குரிய இடத்துல எங்க குடும்பத்துல ஒரு ஆளா தலைவர் அவர்கள் பார்க்கிறார். நாங்கள் முதல் கொண்டு பார்க்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கும் அதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் சகோதரத்துவம். முதல்வர் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை என அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் CTR நிர்மல்குமார், யாரை பார்த்து எங்களுக்கு பயமில்லை, எவ்வளவோ மிரட்டிய திமுகவை பார்த்து எங்களது முதல்வர் பயப்படவில்லை. இதெல்லாம் யாருக்கும் பெரிய விஷயம் கிடையாது. 7-8 ஆண்டுகளாக சிலர் சொந்த விளம்பரத்திற்காக அவர்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தினமும் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். 10 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது? அச்சு ஊடகம்தான் இருந்தது. ஊடக அறிக்கை மட்டும் வழங்கப்படும். எப்போது தேவையோ அப்போது செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும். வழக்கமாக மக்களை சந்திக்கிறார் எங்களது முதல்வர். மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பு என்பது கட்டாயம் இல்லை. செய்தியாளர்களை சந்தித்தால்தான் அரசை நடத்த வேண்டும் என்றில்லை. மக்களுக்கு தேவையானதை அவர் தெளிவுபடுத்துவார். அரசு சார்பாக, கட்சி சார்பாக நாங்கள் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அதையே தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். இதில் மதவாத சக்திகள் நுழைந்து அரசியல் செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எனவும் அவர் தெரிவித்தார். செய்தியாளர்களை யாரையும் பார்த்தும் பயம் இல்லை. எப்படியோ எவ்வளவோ வச்சு மிரட்டிய திமுக பார்த்து எங்களுடைய முதல்வர் ஒரு நிமிஷம் கூட பயப்படவே இல்லை. இதெல்லாம் யாருக்குமே பெரிய விஷயம் கிடையாது. செய்தியாளர் சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. ஒரு 7-8 வருஷமா ஒரு சில பேர் அவங்களுடைய சொந்த விளம்பரத்துக்காக அவங்க இருப்பை காட்டுக்கிறதுக்காக ரெகுலரா செய்தியாளர் சந்திப்புன்ற நடந்துச்சு. இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதானே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு. பிரிண்ட் மீடியா இருந்த காலங்கள் என்ன இருக்கு? என்ன பிரஸ் ரிலீஸ் போகுமோ அதான் போகும். இந்த செய்தியாளர் சந்திப்புன்னு ஒரு 7-8 வருஷம் ஒரு சில பேர் அவங்களோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக ரெகுலரா பிரஸ் மீட் குடிச்சு ஏதாவது பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ எப்ப தேவையோ அப்ப சந்திக்கணும். மக்களை சந்திக்கிறார் எங்களுடைய முதல்வர். மக்களை ரெகுலரா சந்திக்கிறார். இப்ப போன வாரம் திருச்சி கூட்டம் நடந்தது. இது மாதிரியான கூட்டங்கள் ரெகுலரா நடக்கும். மக்களிடம் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ள நாங்கள் எங்களுடைய முதல்வர் கண்டிப்பா மக்களை ரெகுலரா சந்திப்பார். செய்தியாளர் சந்திப்புன்ற பெஞ்ச் மார்க் எங்கேயுமே இல்லை. யாருமே செய்தியாளர் சந்திச்சாதான் நீங்க அரசு நடத்தணும்லாம் இல்லை. அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே கண்டிப்பாக என்னென்ன மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமோ அதை அந்தந்த காலத்துல அன்னன்னைக்கு கண்டிப்பாக தெளிவுபடுத்திட்டு வந்துட்டு இருக்கிறார். மெயின் ஸ்ட்ரீம் வந்த பிறகுதானே நீங்க இந்த பிரஸ் மீட்டு இதெல்லாம் ரெகுலரா போது செய்தியாளர் சந்திப்பு இருக்கு. கண்டிப்பா செய்தியாளருக்கும் மக்களுக்கு என்ன தெரிவிக்கணுமோ அது ரெகுலரா பிரஸ் ரிலீஸ் வந்து சமூக ஊடகமோ அதே போல எங்களை போல ஊடகமும் இல்லாட்டினா நீங்க முதலமைச்சராக நாங்கள் யாரும் ஊடகத்தை ஒரே நிமிஷம் யாரையும் புறந்தள்ளவும் இல்லை, யாரையும் குறைச்சு சொல்லவும் இல்லை. செய்தியாளர் சந்திச்சாதான் நீங்க இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, அந்த பெஞ்ச் மார்க்கை நீங்களா பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. நான் சொல்றேன் கண்டிப்பா செய்தியாளர் அரசு சார்பாகவும் கட்சி சார்பாகவும் நாங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் முதல்வர் சந்திச்சே ஆகணும்ன்ற கட்டாயம் நீங்க எந்த பெஞ்ச் மார்க் வச்சு பிக்ஸ் பண்றதுன்னு சொல்றோம். இப்ப சில ஆண்டுகள் தானே இது ரெகுலரா இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கே இருக்காது. லைவ் ஸ்ட்ரீமே இல்லாத காலத்துல எப்படி செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு? அதுக்கான பெஞ்ச் மார்க் நீங்களா உருவாக்கிக்கிட்டு பண்ணாதீங்க. கண்டிப்பாக செய்தியாளர்களுக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள், என்ன செய்தியாளருக்கு மக்களுக்கு என்ன தெரிவிக்குமோ அது உங்க மூலமாக டெய்லி அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன? பாஜகவில் இருந்து வெளியேறிய அண்ணாமலை நேற்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அவரது ஆதரவாளர்களாக இருந்த பாஜக மாவட்ட தலைவர்கள் உட்பட பலர் விலகி அண்ணாமலையின் வீர லீடர்ஸ் அமைப்பில் இணைந்து வருகிறார்கள்.
கோவையை பொறுத்தவரை முன்னாள் மாவட்ட தலைவரான உத்தம பாலாஜி மற்றும் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் ஆகியோர் பாஜகவில் இருந்து விலகி அண்ணாமலையின் புதிய அமைப்பில் இணைந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த உத்தம பாலாஜி, அண்ணாமலை தொடங்கிய வீத லீடர் அமைப்பில் உறுப்பினராக சேர்ந்துள்ளோம். இது பாஜகவின் வீட்டும் கிடையாது, வரும் தேர்தலில் போட்டி என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அது இடைத்தேர்தலாகவும் இருக்கும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கும் எனவும் கூறினார். மேலும் விஜய், அண்ணாமலை ஆகிய இருவரும் தான் இனி தமிழக அரசியலில் இருப்பார்கள் எனவும் உத்தம பாலாஜி தெரிவித்தார். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி போராட்டம் நடத்த போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பருவநிலை தன்னார்வலர் சோனம் வாங்சுங்கும் கலந்து கொள்கிறார். சுப்ரீம் கோர்ட் தலைமையில் நீதிபதி சூரியகாந்த் வழக்கு ஒன்றின் விசாரணையின் போது சொன்ன கருத்துக்களின் பின்னணியில் அபிஜித் தீப்கே என்பவரால் இன்ஸ்டா பக்கத்தில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற பக்கம் தொடங்கப்பட்டது. அதில் வேடிக்கையான பதிவுகள் பதிவிட்டிருந்த நிலையில் பலரும் அதனை பின்தொடர தொடங்கினர். ஒரு கட்டத்தில் பாஜகவின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தையே அது விஞ்சியது. இதனால் மத்திய அரசு அதற்கு தடை விதித்தது. எனினும் மீண்டும் அதே பெயரில் புதிய பக்கம் ஒன்று தொடங்கப்பட்டது. தவிர அனைத்து பக்கமும் இணையதளத்தில் வேகம் எடுத்து வருகிறது. சமூக வலைதளங்களில் புகழ்பெற்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி இந்திய கல்வி முறையின் தோல்விகளுக்கு எதிராக டெல்லியில் நடத்தவுள்ள போராட்டத்துக்கு முன்னதாக தனது அமைப்பை விரிவுபடுத்த 3 செய்தி தொடர்பாளர்களை நியமித்தது. அதன்படி புலனாய்வு பத்திரிகையாளர் சௌரவ் தாஸ் தலைமை செய்தி தொடர்பாளராகவும், திரைப்பட இயக்குநர் விஜேதா தஹியா மற்றும் அசுதோஷ் ரங்கா ஆகியோர் செய்தி தொடர்பாளர்களாகவும் நியமிக்கப்பட்டனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி இன்று டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த போராட்டத்துக்கு அனுமதி பெறப்படவில்லை என்று டெல்லி காவல்துறை தெரிவித்தது. இதனால் பதற்றம் நிலவியது. தொடர்ந்து டெல்லி போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் அபிஜித் தீப்கே அமெரிக்காவில் இருந்து இன்று காலை இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துள்ளார். தீப்கே செய்தியாளர்கள் பேசுகையில் மத்திய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். வினாத்தாள் கசிவு சம்பவங்களால் 5 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் என்றும் அப்போது தெரிவித்தார். முகப்பில் டாக்டர் பி. ஆர். அம்பேத்கரின் உருவப்படம் கொண்ட புத்தகம் ஒன்றையும் கையில் ஏந்தி கோஷம் எழுப்பியபடி சென்றனர். அவருடைய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பருவநிலை தன்னார்வலர் சோனம் வாங்சுங்கும் கலந்து கொள்கிறார். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்ற இந்த போராட்டத்தில் போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். தொடர்ந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் பலரும் திரளாக கூடியிருந்தனர். கைகளில் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்களை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 உதவி பொறியாளர்கள் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் உள்ளிட்ட 634 கோடி வரை லஞ்சம் பெற்று நியமனங்கள் முறைகேடாக வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியது. அதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக IPS இன்பதுரை வழக்கு தொடர்ந்திருந்தார். இவ்வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டது. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை என கூறி உயர்நீதிமன்றத்தில் இன்பதுரை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தார். அதேபோல் வழக்கு பதிவு செய்ய பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து KN நேரு மற்றும் தமிழக அரசு தரப்பில் மறு ஆய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இதன் மீதான விசாரணை ஜூன் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் செயல்பட்டு வரும் திருவண்ணாமலை ஆதீன மடத்தில் கர்நாடக அரசின் மேகதாது அணை கட்டும் திட்டத்தை நிரந்தரமாக கைவிட வலியுறுத்தி ஸ்ரீ கருணாநிதி சுவாமிகள் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சாதுக்கள் கலந்து கொள்ளும் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டது. இந்த ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்துக்கு திருவண்ணாமலை கிராமிய காவல் நிலையத்தில் காவல்துறையினரிடம் அனுமதி கோரப்பட்டது. ஆனால் ஒழுங்கினை காரணம் காட்டியும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் கிரிவல பாதையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்தது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீ கருணாநிதி சுவாமிகள் தமிழக முதல்வருக்கு உண்ணாவிரதம் சம்பந்தமாக நேரடியாக அனுப்பி கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அது தொடர்பாக எந்த பதிலும் கிடைக்கப்படவில்லை என தெரிவித்தார். மேலும் திருவண்ணாமலை ஆதீனம் சட்டத்தை மதித்து நடைபெறும் தமிழக அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் என்பதால் தமிழக அரசு அனுமதி மறுத்தால் உண்ணாவிரத போராட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்த அவர் நேரடியாக கர்நாடக முதலமைச்சரையும் தமிழக முதலமைச்சரையும் நேரடியாக சந்தித்து கோரிக்கை வைப்போம் எனவும் கூறினார். தொடர்ந்து உண்ணாவிரதம் இருப்பதற்காக நீதிமன்றம் மூலமாக இங்கு அனுமதி பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்கப் போவதில்லை. இந்த விஷயத்தை பொதுவான விவசாயிகள் விஷயமாக உள்ளதால் இதனை அரசியலாக்காமல் விவசாயிகளுக்காக போராடுவோம்.
முடியாத பட்சத்தில் கலந்து ஆலோசித்து முடிவு எடுப்போம் என கூறினார். வளிமண்டல சுழற்சி எதிரொலியாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் 4 மாவட்டங்களில் மிக முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் இந்த வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை தென்கிழக்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் பகுதிகளில் மீதமுள்ள பகுதிகளிலும் மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும் லட்சத்தீவு பகுதிகளிலும் கேரளா கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் மேலும் தென்மேற்கு மத்திய மேற்கு மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் முன்னேறியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பூர் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழையும் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் விளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. வரலாறு காணாத உச்சத்தை அடைந்து வந்த தங்கத்தின் விலை சனிக்கிழமை அதிரடியாக பவுனுக்கு 1840 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் தங்கத்தின் விலை கடந்த ஜூனில் 1 கிராம் 14,500 ரூபாய்க்கும் பவுன் 1,16,000 ரூபாய்க்கு விற்பனையானது. தொடர்ந்து 2 நாட்களாக விலையில் எந்தவித மாற்றமுமின்றி அதே விலைக்கு விற்பனையான நிலையில் வியாழக்கிழமை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்தது. மேலும் வெள்ளிக்கிழமை மீண்டும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்தது. இந்நிலையில் சனிக்கிழமையான இன்று தங்கம் விலை மீண்டும் பவுனுக்கு 1840 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி கிராமுக்கு 230 ரூபாய் குறைந்து 14,200 ரூபாய்க்கு, பவுனுக்கு 1840 ரூபாய் குறைந்து 1,13,600 ரூபாய்க்கு ஒரு பவுன் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 270 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 10,000 ரூபாய் குறைந்து 2,70,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிந்து வருவதால் பொதுமக்கள் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர்.